ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் இரவு வாழ்த்துக்கள். ஆமேன். சூழ்நிலை சிச்சுவேஷன் கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? சங்கீதம் 106:2. எனது மனைவியை சடுதியாக இழந்த போது இனி என்ன செய்வேன்? பிள்ளைகளை எப்படி போஷிப்பேன்? எனக்குள் பலத்த கலக்கம். சூழ்நிலையை மாற்றுகின்ற கர்த்தரோ என் பிள்ளைகளை அன்பாக நேசிக்கும் ஒரு வயதான விசுவாச தாயாரை உதவிக்கு கொடுத்தார். இதுவும் எவ்வளவு காலத்துக்கு என்ற கேள்வி எழுந்த போது நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை, ஏசாயா 44:21 என்ற வசனத்துக்கு கூடாக ஆண்டவர் தைரியப்படுத்தினார். இன்று அந்த தாயார் வேலை நின்று விலகிவிட்ட போதும் கர்த்தர் தாமே என்னையும் என் பிள்ளைகளையும் தொடர்ந்து போஷித்து தாங்கி நடத்தி வருகின்றார். இதை கூறியது ஒரு அன்பான தகப்பன். எந்த பாதகமான சூழ்நிலையையும் சாதகமான சூழ்நிலையாக மாற்ற நமது ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும். 100 வயதில் அருமையாக ஒரு புத்திரனை ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன் இப்போது உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய அந்த மகனையே மோரியா தேசத்து மலைகளில் தாம் காட்டுகின்ற மலையில் தகன பலியிடும்படி கட்டளையிடுகின்றார். இது சாதாரண விஷயமா? அநியாயம் போல தெரிகிறதல்லவா? ஆனால் தனக்கு நேரிட்ட இக்கட்டான சூழ்நிலையை பார்க்காமல் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்து கர்த்தர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற அசையாத விசுவாசத்துடன் தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு சென்றான். தூரத்தில் இருக்கிற அவ்விடத்தை அவன் கண்டபோது, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று எப்படி ஆபிரகாம் கூறினார்? வருவோம் என்று கூறியதில் அந்த சூழ்நிலையை ஆபிரகாம் கர்த்தர் கைகளில் கொடுத்து விட்டார் என்பது விளங்குகிறதல்லவா? பலிக்கு ஆயத்தம் செய்த போதும் ஆட்டுக்குட்டி எங்கே என்று மகன் கேட்டபோதும் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதே ஆபிரகாமின் விசுவாச பதிலாக இருந்தது. ஆம், அப்படியே கர்த்தர் பார்த்து கொண்டார். சூழ்நிலையும் தலைகீழாக மாறியது. கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை அவருக்கு நீதியாக எண்ணினார். சடுதியான வியாதிகள், மரண இழப்புகள் நம்மை நெருக்கும் போது அந்த சூழ்நிலை நிச்சயம் நம்மை தடுமாற வைக்கும். ஆனால் சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட தேவன் நமக்குண்டு. அவர் யாவையும் தலைகீழாக நமக்கு மகிமையாக நன்மையாக மாற்ற வல்லவர். இந்த உலக காரியங்கள் நிரந்தரமற்றவைகள். நமது காலங்களை தமது கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் நிச்சயம் யாவையும் மாற்றி போடுவார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். சங்கீதம் 31:15. சூழ்நிலை மாறும். நாங்கள் எல்லா விதத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனால் முடங்கி போவதில்லை. குழம்பி தவிக்கிறோம், ஆனால் வழி தெரியாமல் திண்டாடுவதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. எவ்வளவு மோசமான பிரச்சனையாக இருந்தாலும் அது தற்காலிகமானது. சில சமயம் பிரச்சனைகளை சரி செய்யவே முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலை திடீரென மாறலாம். அவருடைய சூழ்நிலை மாறியது என்று நீங்களே சொல்வீர்கள். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மாறாவிட்டால் என்ன செய்வது? ஒரே சமயத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய நினைக்காமல் அந்தந்த நாளுக்கான பிரச்சனையை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள். நாளைக்காக ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்திற்கு அதற்குரிய கவலைகள் இருக்கும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்று இயேசு சொன்னார், மத்தேயு 6:34. ஆனால் உங்கள் சூழ்நிலை மாறவே மாறாது என்றால் என்ன செய்வது? ஒருவேளை நீங்கள் குணப்படுத்த முடியாத நோயால் கஷ்டப்பட்டால், உங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டால், அல்லது உங்கள் பாசத்துக்குரியவர் இறந்துவிட்டால், அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான காரியங்களில் தோல்வி ஏற்பட்டால் என்ன செய்வது? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களால் ஒன்றை மாற்ற முடியும். அதாவது பிரச்சனையை நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்ற முடியும். உங்களால் சில விஷயங்களை மாற்ற முடியாத போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்பிக்கையாக இருங்கள். நீதிமொழிகள் 15:15. அப்போது விபரீதமான முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக பிரச்சனையை சமாளிப்பதற்கு வழி தேடுவீர்கள். இதன் விளைவு உங்கள் சூழ்நிலை கைமீறி போய்விட்டது என நிச்சயமாக நினைக்க மாட்டீர்கள். அதை சமாளிக்க முடியும் என்று நினைப்பீர்கள். யோபு 2:10. யோசித்து பாருங்கள். ஒரே எட்டில் ஒரு பெரிய மலையை தாண்ட முடியாது. ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்தால் தான் முடியும். அதே போல் உங்கள் சூழ்நிலை மலை போல் தெரிந்தாலும் அதை உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய முடியும். இன்று நீங்கள் என்ன செய்யலாம்?
உங்கள் சூழ்நிலையை பற்றி நண்பரிடம் அல்லது குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடம் வெளிப்படையாக பேசுங்கள். பிரச்சனையை யதார்த்தமாக பார்க்க அவர் உங்களுக்கு உதவலாம். நீதிமொழிகள் 11:14. அவர்களுடைய சூழ்நிலை மாறியது. பைபிளில் கடவுள் பக்தியோடு வாழ்ந்த 4 பேரை கவனிங்கள். தாங்க முடியாத பிரச்சனை வந்தபோது அவர்களும் செத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ரெபேக்காள், நான் இப்படி கஷ்டப்படுவதற்கு செத்து போவதே மேல். ஆதியாகமம் 25:22. மோசே, உடனே என்னை கொன்றுவிடும், இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். என்னாகமம் 11:15. எலியா, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் மூதையாதாரை விட நல்லவன் அல்ல. 1 ராஜாக்கள் 19:4. யோபு, நான் பிறந்த போதே ஏன் மரிக்கவில்லை? இவர்களை பற்றி நீங்கள் பைபிளில் வாசித்தால் இவருடைய சூழ்நிலை தலைகீழாக மாறியதை கவனிப்பீர்கள். அதே பேர் உங்களுடைய சூழ்நிலையும் மாறும். பிரசங்கி 11:6. எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்கள். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். தேவன் நினைத்தால், தேவன் மாற்ற நினைத்தால் உங்கள் சூழ்நிலைகள் ஒரு நொடி பொழுதில் மாறிவிடும். நிச்சயம் நம்புங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.